இதில் நாம் பார்க்குற பைசைக்கிள் ரைடிங்ன்றது பெயின் ப்ராப்ளம் இருக்கிறவங்க அதுலேருந்து வெளியே வர வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பெயின் ப்ராப்ளம் இல்லாதவங்க அதுக்குள்ளே போகாமல் இருக்க வாய்ப்பு இருக்குது. பைசைக்கிள் ரைடிங்ன்றது நம்ம பாடியோட வெயிட்டை இடுப்புக்கு கீழே, காலோட முட்டிக்கு, கணுக்காலுக்கு, பாதத்துக்கு கொடுக்காம வாக்கிங், ஜாக்கிங், ரன்னிங் அதோட பலன்களை பெற்றுக்கொள்வது பைசைக்கிள் ரைடிங். அதனால் பைசைக்கிள் ரைடிங்ன்றது ஈக்குவல் டு வாக்கிங், ஜாக்கிங், ரன்னிங் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சில இடத்துல வாக்கிங், ஜாக்கிங், ரன்னிங் இதை விட பெஸ்ட்டானதாக கூட பைசைக்கிள் ரைடிங்ன்றது இருக்குது. பைசைக்கிள் ரைடிங் பெஸ்ட்டு யாருக்குன்னு பார்த்தா, அதிகமான எடை இருக்கிறவங்களுக்கு வாக்கிங், ஜாக்கிங், ரன்னிங் அதை விட பைசைக்கிளிங் தான் அவங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். எடை அதிகமாக இருக்கவங்கள 2 டைப்பாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டைப் அதிகமாக உடற்பயிற்சி செய்து, அதிகமாக வேலையை செய்து பாடி வெயிட் அதிகமாகிறவங்க. இவங்களுக்கு பாடியில் எல்லா இடத்துலையும் ஜாயின்ஸ்லேயும் ஸ்ட்ரென்த்து ஈவனாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 2வது டைப் வெயிட் அதிகமாக இருக்கவங்க பார்த்தீங்கன்னா, அதிகமாக உடற்பயிற்சி செய்ய மாட்டாங்க, அதிகமாக வேலை செய்ய மாட்டாங்க, ஆனால் வெயிட் அதிகமாக இருப்பாங்க. இந்த மாதிரி வெயிட் அதிகமாக இருக்கிறவங்களோட போன் ஸ்ட்ரென்த்து, ஜாயின்ட் ஸ்ட்ரென்த்து இதெல்லாம் கம்மியாக இருக்க வாய்ப்பு இருக்குது. எந்த பகுதிக்கு வேலை கொடுக்குறோமோ அந்த பகுதி தான் ஸ்ட்ரென்த்தன் ஆகும். ஃபஸ்ட்டு டைப்பில் பாடி வெயிட் அதிகமாகிறவங்க எக்ஸசிவ் ஃபுட் எடுத்தாலும், அதிகமான வேலை மற்றும் உடற்பயிற்சி செய்வதன் மூலம் அந்த ஃபுட்டோட ஸ்ட்ரென்த்தை, ஃபுட்டோட எனர்ஜியானது சமமாக எல்லா இடத்துக்கும், போனுக்கு, ஜாயின்ட்ஸ்க்கு எல்லா இடத்துக்கும் செல்வதற்கு வாய்ப்பு இருக்குது. இணைப்புகளில் வலிமை குறைவாக உள்ளவர்களுக்கு மட்டும் பைசைக்கிள் ரைடிங்ன்றது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ஜாயின்ட்ஸோட ஸ்ட்ரென்த் ரொம்ப கம்மியாக இருக்கவங்களுக்கு பைசைக்கிள் ரைடிங் தான் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது. ஜாயிண்ட்டோட ஸ்ட்ரென்த் கம்மியாக இருக்கிறவங்க வாக்கிங், ஜாக்கிங், ரன்னிங் இதெல்லாம் பண்ண என்ன ஆகுன்னா, உடலோட எடையை தாங்க முடியாத மூட்டுகளுக்கு மூட்டு வலி வரும். கால்களோட மூட்டுகளில் வலி ஏற்படும். அதற்கடுத்து கணுக்கால்களில் எடை தாங்க முடியாமல் வலி வர வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த மாதிரி எடை அதிகமாக உள்ளவங்களுக்கு பைசைக்கிளிங் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். இவங்க பைசைக்கிள் பண்ணுறதால தசைகளோட ஸ்ட்ரென்த்து ரொம்ப அதிகமாகும். அடுத்தது போன் ஸ்ட்ரென்த் ஆகும். அதுக்கப்புறம் ஜாயிண்ட் ஸ்ட்ரென்த் ஆகும். முதல்ல ஜாயின்ட்ஸ்லாம் எந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த்தாக இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு பைசைக்கிள் ரைடிங் போகலாமா இல்லை வாக்கிங், ஜாக்கிங், ரன்னிங் போகலாமான்றத முடிவு பண்ணிக்கணும். பைசைக்கிள் ரைடிங் பெஸ்ட்டு தான். அதுக்கோசம் பைசைக்கிளே தப்பாக யூஸ் பண்ணால் அதுக்கான பலன் கிடைக்காது. சரியான பைசைக்கிள் ரைடிங்ன்றது பாட்டம் எண்ட் ஆஃப் த பெடலிங் வரும்போது முட்டி மடங்கக்கூடாது. காலோட ஸ்ட்ரக்சர் நேராக இருக்கணும். பெடலின் அடிப்பாகத்தை கால்கள் தொடும்போது முட்டி மடங்கி இருக்கக்கூடாது. அப்பொழுது கால்கள் நேராக இருக்க வேண்டும். முட்டி மடங்கி இருக்கும் பொழுது அதிகமாக லோட் கொடுக்கக்கூடாது. பாட்டம் எண்ட் ஆஃப் த பெடலிங் வரும்பொழுது அதிக லோட் கொடுக்கலாம். பெடலின் அடிப்பாகத்தை கால்கள் தொடுவதற்கு முன் அதிக லோட் கொடுக்கலாம். இந்த வீடியோவில் இருக்க மாதிரி பைசைக்கிள் ரைடிங் பண்ணால் அதுக்கான பலன்களே அதிகமாக கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. தேவையற்ற எடையை குறைத்து இணைப்புகளை வலிமைப்படுத்தி வலி என்ற நிலையில் இருந்து வலிமை என்ற நிலைக்கு மாற்றுவது பைசைக்கிள் ரைடிங். நன்றி.